அன்பார்ந்த புலம்பெயர் தமிழ் மக்களே, வருகிற 6ஆம் தேதி இனப்படுகொலை நிகழ்த்திய ராஜபக்சே இங்கிலாந்து நாட்டுக்கு வர இருக்கிறார் என்ற செய்தி உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற வேளையில் நானும் உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகத்தில் நடந்த பல்வேறு போர்களில் போர் குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று பேசப்பட்டுள்ளது. ஆனாலும் ஒரு கொடுமையான போரை, ஒரு சாட்சிகளற்ற போரை, ஹிட்லர் கூட மறுக்காத செஞ்சலுவை சிங்கத்தை கூட இயங்க மறுத்த ஓர் இனப்படுகொலை போரை நடத்திய கொடூரன் அங்கு வருகிறார் என்ற செய்தி வருகிற போது எல்லோருக்கும் அது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது காமன்வெல்த் நாடுகள் என்ற பெயரில் வந்தாலும் சரி, அல்லது இங்கிலாந்து அரசியினுடைய விழாவுக்கு வருகிறார் என்றிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஓர் மனிதரை, அப்படிப்பட்ட ஓர் கொடுமைகளை நிகழ்த்தியவரை, உலகம் காணாத கொடுமையான படுகொலையை நிகழ்த்தியவரை நாம் அந்த மண்ணில் ஒரு பாடம் கற்பிக்கத்தக்க வகையில் அவரை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் நமக்குள்ள ஒரு கடமையாகும். அங்கு வாழ்கிற தமிழர்கள், அவர்களுக்குள் பல்வேறு அரசியல் மாறுபாடுகளை அண்மை காலங்களில் நாம் கண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு இந்த செய்தியில் நிகழ்ந்து விடாமல், நமக்கு எல்லோருக்கும் ஒற்றுமையாக வெளிப்படுத்த வேண்டிய உணர்வுகளை நாம் சற்றும் குறையாமல், நம்முடைய முயற்சிக்கு எவ்வளவு எதிர்ப்புணர்வை காட்ட முடியுமோ அவ்வளவு எதிர்ப்புகளை காட்டத்தக்க வகையில் நாம் எடுக்கிற முன்முயற்சியை கூட அந்த கொடூரன் ராஜபக்சேவை நாம் இங்கிலாந்து பயணத்தை ஒத்திவைத்து விடலாம் என்ற எண்ணத்தை வருகிற வகையில் நாம் அந்த போராட்டங்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அறைகூவி அழைக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில், இந்தியாவில் வாய்ப்பு இருக்கிற இடங்களில் இங்கிருக்கிறவர்கள் நடத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் கூட, அவர் வருகிற நாட்டிற்கு வருகிற நேரத்தில் எடுக்கிற அந்த முயற்சி தான் பெரு அளவில் உலக நாடுகளுக்கு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். அருள் கூர்ந்து அனைவரும் தங்களுக்கு எந்த பணிகள் இருந்தாலும் ஒத்திவைத்துவிட்டு, என்ன காரணம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு, இந்த ஒன்று திரளில் அனைவரும் திரண்டு நின்று நம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவோம். வாரீர் வாரீர் என்று அன்போடு அழைக்கிறேன்.